எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது கம்யூனிட்டி மார்க்கெட் எப்ப சார் நீங்க ஸ்டார்ட் பண்ண போறீங்க, லைவ்ல நீங்க எப்போ வர போறீங்க, எங்களுக்கு எப்ப நீங்க ஹெல்ப் பண்ண போறீங்க, அது என்றால் என்ன? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு ஷார்ட்டா ஒன்று உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு 1 minutes 2 minutes வீடியோ பிரீஃப் பண்ணிடுறேன். கம்யூனிட்டி மார்க்கெட்ஸ் ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது மூலப்பொருட்கள் சம்பந்தப்பட்ட மார்க்கெட்ஸ். அது என்னென்ன வருது அப்படின்னு பார்க்கும்போது நேச்சுரல் கேஸ், குரூட் ஆயில், சில்வர், கோல்டு. ஓகே, இந்த செக்டார் வந்து தனியா எந்த ட்ரேடிங் அக்கௌண்ட்லயும் கொடுக்காத விஷயங்கள் அட்வான்ஸ் ஃபியூச்சர் உங்களுக்கு தன் ட்ரேடிங் அக்கௌண்ட்ல கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஸ்கேல்பிங் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். நீங்க பார்க்காதவங்க அதை ஓபன் பண்ணாதவங்க என்னோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, அதை மூலம் ஓபன் பண்ணுங்க. நேச்சுரலா உங்களுக்கு நான் பேக்ல வீடியோ பாஸ் பண்றேன். அதுல எங்க இருக்கு, அது நம்ம எப்படி சார்ட் ஓபன் பண்றோம் அப்படின்றது ஒரு சின்னதா ஒரு ஷார்ட்டா உங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே, இது சம்பந்தப்பட்ட ஏன் இப்போ கம்யூனிட்டி மார்க்கெட் மேல போக்கஸா இருக்காங்க நிறைய பேர் ஏன் அப்படி இருக்காங்க? கோல்டு ரேட் அதிகம் போதுன்னு சொல்றாங்க, சில்வர் ரேட் ரொம்ப 4,30,000 மேல கிராஸ் ஆயிடுச்சு சொல்றாங்க. கோல்டோட ரேட் ஹை, ஆஸ்மான் என்ன சொல்லுவாங்கன்னா வானத்தை தொட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. எல்லாமே உங்களை சொல்றது கேளுங்க, பம்ப் அண்ட் டம்ப் நடந்துட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க, இது நிறைய பேர் வாங்க வச்சு அடிக்கக்கூடிய விஷயங்கள். ஒரு 1 month ஏறின ஒரு விஷயத்த ஒரே ஒரு 3 நாளுடைய கேண்டல் அதை பிரேக் டவுன் பண்ணிருக்கு. புரியுதுங்களா? இது நேச்சுரல் கேஸ்ல அதே தான் சேம் நடந்திருக்கு, க்ரூட் ஆயில்ஸ்ல அதுதான் நடந்திருக்கு, உங்களுக்கு கோல்டுல அதுதான் நடந்திருக்கு, சில்வர்ல அதுதான் நடந்திருக்கு. சில்வர்ல மிகப்பெரிய கிராஷ். அப்போ இந்த செக்டார்ஸ் எல்லாம் எப்படி இயங்குது, அந்த செக்டார்ஸ் எல்லாம் ஏன் அப்படி ஃபாலோ பண்ணுது? இப்போ நிப்டி மூவ் பண்ணா பேங்க் நிப்டி மூவ் பண்ணுதா? இப்போ பேங்க் நிப்டி மூவ் பண்ணா நிப்டி மூவ் பண்ணுதா? இப்போ இது எதுனா ஒரு செக்டார்ஸ் வந்து வெயிட்டேஜ் செக்டார்ஸ் அதோட மிக்சிங்ல இருக்கும், அதோட கொலாபரேஷன்ஸ்ல இருக்கும். அப்போ அந்த வெயிட்டேஜ் ஸ்டாக்ஸ் மூவ் பண்ணும்போது எப்படி சொல்லும்போது ஒரு ட்ரெயினுக்கு இன்ஜின் எப்படி முக்கியமோ அதுல இருக்கக்கூடிய பேக் சைட்ல இருக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மூவ் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த விஷயங்கள். நேச்சுரல் கேஸ், கோல்டு, சில்வர், க்ரூட் ஆயில், இது 4 செக்டார்ஸும் என்ன செய்யுது அப்படின்னா மெயின் சம்பந்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் என்ன மூவ் பண்ணும் அப்படின்றத முதல்ல நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகக்கூடியது கோல்டு, சில்வர் நெக்ஸ்ட், 3வது பார்க்கும்போது நேச்சுரல் கேஸ், 4வது க்ரூட் ஆயில்ஸ். புரியுதுங்களா? இப்படிதான் இருக்கும். ஒரு செக்டார்ஸ் எப்படி மூவ் பண்ணாத போய் நீங்க கேண்டல்ஸ்டிக்க பாருங்க, 1 day டைம் ஃப்ரேம்ல வச்சு பாருங்க, எல்லாமே ஒரே மாதிரி மூவ் பண்ணிருக்கு, ஒரே இடத்துல இருந்து கிராஸ் டவுன் பண்ணிருக்கு. மேல என்ன சிம்பிள் வந்திருக்கு, எல்லா விஷயத்துக்கும் ரிஜெக்ஷன் ஆனது டோஜி கேண்டல் தான் ரிஜெக்ஷன் பண்ணிருக்கு 1 day டைம் ஃப்ரேம்ல. அப்போ எல்லா செக்டார்ஸும் ஒரே மூவ்மெண்ட் தான் கொடுத்திருக்கு. இவ்வளவு நாளா கன்சல்டேஷன் இருந்த மார்க்கெட் திடீர்னு ஏன் இவ்வளவு மூவ்மெண்டம் வரணும், இவ்வளவு ஏன் மக்கள் மேல போக்கஸ் பண்ண வைக்கணும்? தயவுசெய்து சொல்றேன், நான் லைவ்ல வந்து உங்களுக்கு பிரீஃப் பண்றேன். எப்படி அதுலயும் நம்ம பண்ண போறோம், ஈவினிங் டைம்ல அதை எப்படி பண்ண போறோம், நிப்டில எப்படி நம்ம டெய்லி கிரீன் ட்ரெஸ் கான்செப்ட் கொண்டு வந்துருக்குமோ அதே மாதிரி க்ரூட் ஆயில நான் கிரீன் கான்செப்ட் கொண்டு வர போறேன் கூடிய விரைவில். ஓகே, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருங்க. இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு கம்யூனிட்டி மார்க்கெட் என்றால் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மூலப்பொருட்கள் சம்பந்தப்பட்டது. ஓகே, அப்படின்னா யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள் பெட்ரோல், டீசல், அந்த மாதிரி எக்ஸெட்ரா லிக்விட் ஐட்டம்ஸும் சரி, நீங்க கோல்டு, மெட்டல் ஐட்டம்ஸும் சரி, இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி கேஸ் ஐட்டம்ஸும் சரி, வீட்டில் யூஸ் பண்ணக்கூடியதோ இல்ல ஃபேக்டரி யூஸ் பண்ணக்கூடியதோ நிறைய கேசஸ் ஐட்டம் எக்ஸெட்ரா நிறைய பேர்கள் இருக்கு. அதெல்லாம் சொன்னா குழப்பப்படுவீங்க. இப்போ இருக்கக்கூடிய விஷயங்கள் நான் சிம்பிளா உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஓகே, மெட்டல் ஆர் லிக்விட் ஐட்டம்ஸ் இதெல்லாமே சேர்ந்து கேசஸ் ஐட்டம்ஸ் இது எல்லாமே சேர்ந்து இயங்கக்கூடிய ஒரு செக்டார் தான் உங்களுக்கு கமோடிட்டி மார்க்கெட். இப்போ உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதை விட தெளிவா சொல்லணும், நிறைய எதிர்பார்க்கறீங்க அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதுல எவ்வளவு லாட் சைஸ் இருக்கு, இது லாட் நம்ம சொல்லுவோமா இல்ல பேரல்ஸ் சொல்லுவோமா இல்ல நம்ம கோல்டுக்கு என்ன பேர் சொல்லுவோம், அதுக்கு எல்லாமே டோட்டலா அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் வீடியோல நான் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். நீங்க கமெண்ட்டை பொறுத்து உங்களுடைய என்ன எதிர்பார்ப்புகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் வீடியோ கிரியேட் பண்ணி கொண்டு போறேன். இது உங்களுக்கு ட்ரேடிங் வித் ராஜ் பிடிச்சிருந்தா லைக் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்னுடைய தன் ட்ரேடிங் அக்கௌண்ட் யூஸ் பண்றவங்க நீங்க டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அது மூலமா ஓபன் பண்ணி நீங்க பண்ணலாம். எனக்கு எந்த டெலிகிராம் குரூப்பும் கிடையாது, எந்த வாட்ஸ்அப் குரூப்பும் கிடையாது. ஓகே, ஒன்லி யூடியூப் மெம்பர்ஷிப் மட்டும் தான், யூடியூப்ல மட்டும் தான் கனெக்டட். என் பேர்லயோ என்னுடைய போட்டோ வச்சு டெலிகிராம்லயோ இல்ல வாட்ஸ்அப்லயோ இல்ல வேற எதனா விஷயங்கள் உங்களுக்கு குரூப் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா தயவு செஞ்சு அது நான் கிடையாது, இது ஸ்கேமிங்கா இருக்கும். என்னுடைய போட்டோஸ் யாரால எடுக்க முடியும், யாரால செய்ய முடியும். ஓகே, அதை நம்ப வேண்டாம். ஒன்லி யூடியூப் மெம்பர்ஷிப் மட்டும் தான் என்னுடைய விஷயங்கள். நான் டிஸ்க்ளைமரா இதை போட்டுக்கிறேன். தேங்க்யூ சோ மச். இது ஒன்லி எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க. நாலேஜ், ஜெனரல் நாலேஜ் ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டை பத்தி தெரிஞ்சுக்கிறது. தேங்க்யூ சோ மச். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். உங்கள் ட்ரேடிங் வித் ராஜ். பாய்.